வணக்கம் என் இனிய தமிழ் நெஞ்சங்களே. நீங்கள் மீனராசியாக இருப்பின், மீன லக்னமாக இருப்பின், பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக இருப்பின், உத்திரட்டாதி நட்சத்திரமாகவோ அல்லது ரேவதி நட்சத்திரமாக இருப்பின், உங்களுக்கு இந்த பலாபலன். உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ அதிபதி தான் ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்தில் பலம் கொண்டு செயல்படுகின்றார். அங்கிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது அதி விசேஷம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் சூரிய நட்சத்திரம், அதாவது 6ஆம் ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம், 5ஆம் ஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம், 2க்கும் 9க்கும் அதிபதியானுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம். பார்க்கும் பார்வை என்று சொல்லும் போது லக்னத்துக்கு 11ஆம் ஸ்தானத்தையும் லக்னத்துக்கு 3ஆம் ஸ்தான பார்வை இருக்கிறார். எனவே பலம், அதி பலம் வாய்ந்த ஒரு யோகத்தை கொடுப்பார் இந்த குரு பகவான். கொடுப்பாரா மாட்டாரா என்பதை உணர வேண்டும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா மற்றும் புத்தி மன்னிக்க வேண்டும். இந்த குரு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கோ அல்லது மீன லக்னத்துக்கோ பாவியுடைய ஸ்தானத்தில் பலம் கொண்டிருக்கின்றார். பாவியுடைய ஸ்தானத்தில். யாரு பாவி? புத பகவான். பாப்பாதிபதி என்று சொல்லும் போது புத பகவான் இல்லத்தில் பலம் கொண்டிருக்கின்றார். அங்கிருந்து தான் உங்களுடைய இந்த பார்வையை பார்க்கின்றார். எனவே பாவியுடைய ஸ்தானத்தில் பலம் கொண்டிருக்கக்கூடிய இந்த புத பகவானுடைய இந்த காலகட்டத்தில், குரு பகவான் இந்த காலகட்டத்தில், அதாவது 2016 8ஆம் மாதம் 11ஆம் தேதியில் இருந்து 2017 9ஆம் மாதம் 11ஆம் தேதி வரும் 13 மாத காலத்துக்குள்ள இந்த இடையில் புதனுடைய மகாதசோ புத புத்தியோ நடைபெறவே கூடாது. அப்படி நடைபெற்றால் சுப பலனை கொடுக்கவே மாட்டார், கொடுக்க முடியாது. ஏனென்றால் புதன் பாவி. அவருடைய மகாதசா புத்தியை நடைபெறும் போது புதனுடைய பலன்களையோ பார்வையோ நட்சத்திர பயணத்தையோ சம்பூர்ணமாக தடை செய்ய. ஏனென்றால் புதனுடைய இல்லத்தில் குரு பகவான் பலம் கொண்டிருக்கின்றார். அதை மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி உங்களுக்கு சந்திரனுடைய மகாதசாவோ செவ்வாயுடைய மகாதசாவோ நடைபெறும் என்றால் முழுமையான பலன்களை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதுதான் ஜோதிட ரகசியம். இதுதான் ரகசியமா நண்பர்களே. உங்கள் ஒவ்வொருடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பாவி என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. நட்சத்திரத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் மாரக அதிபதியாகவும், சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு பாவி யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரம் என்று சொல்லும் போது 11ஆம் ஸ்தானாதிபதி பாவி ஆகின்றார். சிரம் என்று சொல்லும் போது 9ஆம் ஸ்தானாதிபதி பாவி ஆகின்றார். உபயம் என்று சொல்லும் போது 7ஆம் ஸ்தானாதிபதி பாவி ஆகின்றார். இதற்கிணங்க மற்றும் அஷ்டமி ஸ்தானாதிபதி தசா நடைபெறும் போது சுபயோகத்தை கொடுக்க மாட்டார். எவ்வளவோ விஷயங்கள் எங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நாங்கள் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்யும் போதோ, புது இல்லம் ஒன்று வாங்கும் போதோ, குழந்தை பிறக்கக்கூடிய காலமோ, புதிதாக வியாபாரம் ஆரம்பம் செய்யும் போதோ, இதெல்லாம் தேடி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சுபமான ஒரு காலத்தை நாங்கள் உணர்ந்து அந்த காலத்தில் இதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றால் நன்மையான பலன்களை பெறலாம். நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் மகா பாக்கியசாலிகள். ஏன் என்று சொல்லும் போது
ஆயிரக்கணக்கான சித்தர்களும் மகான்களும் மகர்ஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் இவை போன்றவைகள் எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள் என்றாலும் சொன்னால் இது இந்து மதத்தில் மாத்திரமே. மற்ற சகோதர மதங்களில் உத்தம புருஷர்கள் சொன்னது மாத்திரமே. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் எத்தனையோ மகான்களும் எத்தனையோ மகர்ஷிகளும் எத்தனையோ ரிஷிகளும் எத்தனையோ முனிவர்களும் எத்தனையோ ஞானிகளும் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எங்களை போன்ற சுவாமிகளும் உங்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதை நீங்கள் நம்ப வேண்டும், இதை நீங்கள் உணர வேண்டும். இப்படி உணர்ந்து கிரக பலாபலன்களை பார்க்கும் போது, கிரக மாற்ற பலாபலன்களை பார்க்கும் போது, வாரத்துக்கு ஒருக்க நடைபெறும் கூடிய கிரக பலாபலன்களை பார்க்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் கிரக பலாபலன்களை பார்க்கும் போது அது உண்மையான பலன் உணர்ந்து செயல்படுவீர்கள், நன்மையான பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள். வாழ்த்து கூறி மீனராசிக்கு மட்டுமல்ல 12 ராசி பலாபலனை கூறி மன திருப்தியுடன் 12 ராசிக்கும் 12 லக்னத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் பலாபலனை சொல்லிவிட்டேன் என்று மன திருப்தியுடன் உங்களிடம் விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.